ஒரு மின்கலம், ஒரு மின்விளக்கு மற்றும் ஒரு மின் பொத்தான் ஆகியவை கொண்ட ஒரு சுற்று டேஸ் எனப்படும். ஒரு எளிய மின் சுற்று. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் டெய்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து குரூப் 7க்குரிய டிஎன்பிஎஸ்சியோட ஜிகே குவைஸ் பார்த்துட்ருக்கோம். இது சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல். போட்டித் தேர்வு வெற்றி பெற்றோரால் நடத்தக்கூடியது. வெற்றியாளர்களின் இருப்பிடம் இது. நீங்கள் ஒரு அரசு வேலை வாங்கணும்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் நம்ம வழங்கிட்டுருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஒரு எளிய மின் சுற்று, அதாவது ஒரு மின்கலம், ஒரு மின் விளக்கு, ஒரு மின் பொத்தான் ஆகியவை கொண்ட சுற்று எளிய மின் சுற்று. ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் ஸ்கொயர்ட்? அதாவது 4000 மீட்டர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 100 சென்ட். அதுக்கடுத்து மூன்றாவது கேள்வி, தலக்கோணமும் திண்ம கோணமும் எந்த ஆண்டு வரை துணை அளவுகளாகும் தற்போது வழி அளவுகளாகும்? 1995. அடுத்த கேள்வி சரசரன் பார்த்துடலாம். எஸ்ஐ முறையில் தலக்கோணத்தின் அலகு என்ன? ரேடியன். எஸ்ஐ முறையில் தலக்கோணத்தின் அலகு என்ன? ரேடியன். அடுத்த 5வது கேள்வி, பெண்களின் குரல் நாண்களில் நீளம் எவ்வளவு? 15 மில்லிமீட்டர். பெண்களின் குரல் நாண்களின் நீளம் எவ்வளவு? 15 மில்லிமீட்டர். காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்தால் அது டேஷ். அது உங்களுக்கு எதிர் முடக்கம். காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்தால் அது எதிர் முடக்கம். அடுத்து 7வது கேள்வி, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு சார்ந்த விதிகளை தெரிவித்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு சார்ந்த விதிகளை தெரிவித்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 8வது கேள்வி, குளுக்கோஸ் கூட்டல் ஆக்சிஜன், அதுக்கடுத்து உங்களுக்கு டேஷ் கொடுத்துட்டு ப்ளஸ் நீர் கூட்டல் ஆற்றல் அப்படிங்கிற போது உங்களுக்கு வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. 109வது கேள்வி, மரத்தின் கலோரி மதிப்பு எவ்வளவு? 4000 கலோரி. 4000 கலோரி. அதுக்கப்புறம் 10வது கேள்வி, பெட்ரோலிய கிணற்றில் இருந்து டேஸ் கிடைக்கிறது? இயற்கை வாயு. பெட்ரோலிய கிணற்றிலிருந்து டேஸ் கிடைக்கிறது? இயற்கை வாயு. அடுத்து 11வது கேள்வி, தயோசல்பேட் அயனியின் வாய்ப்பாடு என்ன? S2O32. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 50 GK குவைஸ் இம்பார்ட்டன்ட் ஆனது. மார்னிங் ஒரு 6 o'clock 6 o'clock to 7 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனலை பார்த்து இந்த ஜிகேவை ஒருக்கா லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து 12வது கேள்வி, மெர்குரஸ் அயனி டேஸ் என்ற மூலக்கூறு இரட்டையாக மட்டுமே வரும், இரட்டையாக காணப்படுகிறது. Hg2+. KBr என்பது என்ன? பொட்டாசியம் புரோமைடு. KBr என்பது, அதாவது 13வது கேள்வி, KBr என்பது பொட்டாசியம் புரோமைடு. அடுத்து 14வது கேள்வி, 5C ரைபோஸ் சர்க்கரை டேஸில் உள்ளது. 5C ரைபோஸ் சர்க்கரை டேஸில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. RNA. அடுத்து 15வது கேள்வி, லைக்கன்கள் என்பது எந்த தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும்? லைக்கன்கள் அப்படிங்கிறது கூட்டுயிர் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. லைக்கன்கள் என்பது கூட்டுயிர் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நெமிலியஸ் உப்பு நீரை குடிநீராக மாற்ற எவ்வளவு ரூபாய் செலவில் திட்டம் தொடங்கியுள்ளார்? 908
புள்ளி அதுக்கப்புறம் 28 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நெமிலியஸ் உப்பு நீரை குடிநீராக மாற்ற எவ்வளவு ரூபாய் செலவில் திட்டம் தொடங்கியுள்ளார்? 17வது கேள்வி, யூரியா, அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் நைட்ரேட் போன்றவை எவ்வகை செயற்கை உரங்கள் ஆகும்? யூரியா, அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் நைட்ரேட் போன்றவை எவ்வகை செயற்கை உரங்கள் ஆகும்? நைட்ரஜன் உரங்கள், அதுதான் வந்து செயற்கை உரங்கள் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து வந்து 118, அதாவது 18வது கேள்வி, சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான தனிமம் எது? கார்பன். சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான தனிமம் எது? கார்பன். ஓகே, அடுத்து 19வது கேள்வி, கருவளர் இயல் மற்றும் வளர் மரபியல் ஆகிய துறைகளை பற்றி அறிய உதவும் முறை எது? குளோனிங் முறை. அதாவது கருவளர் இயல் மற்றும் வளர் மரபியல் ஆகிய துறைகளை பற்றி அறிய உதவும் முறை எது? குளோனிங் முறை. அடுத்து 20வது கேள்வி வந்துட்டோம். சரசரன்னு பார்த்துருவோம். நம்ம மற்றவங்க மாதிரி லேட் பண்ணுறது இல்லை. சரசரன் இந்த முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துடலாம். இது டிஎன்பிஎஸ்சியோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரிய ஜிகே. டெய்லி உங்களுக்கு மார்னிங் வந்துடும். ஓகேவா? நோய்களை தோற்றுவிக்கும் குறைபாடுள்ள ஜீன்களை அறிய உதவுகின்றது எது? HGP முறை அப்படிங்கிறது தான் அறிய உதவுது. ஓகேயா? நோய்களை தோற்றுவிக்கும் குறைபாடுள்ள ஜீன்களை அறிய உதவுகின்றது எது? HGP முறை. அடுத்து 21வது கேள்வி, மனித அண்ட செல்லின் பாகத்தை கண்டறிக. 1 திகா. அடுத்து 22வது கேள்வி, வைரஸ்களின் ஜீனோம் அவற்றின் மரபியல் தகவல்களை டேஸில் கொண்டிருக்கும். DNA மற்றும் RNA. வைரஸ்களின் ஜீனோம் அவற்றின் மரபியல் தகவல்களை டேஸில் கொண்டிருக்கும். DNA மற்றும் RNA. அடுத்து 23வது கேள்வி, டேஸ் என்பது நகரும் ஒரு செல். கிளாமிடோமோனஸ். டேஸ் என்பது நகரும் ஒரு செல். கிளாமிடோமோனஸ். டேஸ் என்பது நகரும் ஒரு செல். கிளாமிடோமோனஸ். அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து 24வது கேள்வி, டெட்டனஸ் எவ்வகை கிருமி மூலம் பரவுகின்றது? பாக்டீரியா. டெட்டனஸ் எவ்வகை கிருமி மூலம் பரவுகிறது? பாக்டீரியா. அடுத்து 25வது கேள்வி, ஒரு புள்ளி இடத்தை எத்தனை அமீபாக்களால் நிரப்ப முடியும்? 70,000. ஒரு புள்ளி இடத்தை எத்தனை அமீபாக்களால் நிரப்ப முடியும்? 70,000. அடுத்து 26வது கேள்வி, 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? அதாவது நடைபெற்றதுன்னு வரும். நடைபெற்றது கொல்கத்தா. எங்க? கொல்கத்தா. 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது? கொல்கத்தா. அடுத்து 27வது கேள்வி, இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற குடியேற விரும்புபவரின் எண்ணிக்கை எவ்வளவு? 1 கோடி. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று குடியேற விரும்புவோர் எண்ணிக்கை எவ்வளவு? 1 கோடி. 28வது கேள்வி, உலக கடல் தினம் என்று கூறப்படுவது இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜூன் 8. உலக கடல் தினம் ஜூன் 8. அடுத்து 29வது கேள்வி, நேபாளத்தில் குடியரசு தின விழாவின் போது இந்தியா சார்பில் எந்த வாகனங்கள் அந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டன? 18 ஆம்புலன்ஸ் வாகனங்கள். நேபாளத்தில் குடியரசு தின விழாவின் போது இந்தியா சார்பில் எந்த வாகனங்கள் அந்நாட்டுக்கு வழங்கப்பட்டன? 18 ஆம்புலன்ஸ் வாகனங்கள். அடுத்து 30வது கேள்வி வந்துட்டோம். சர்வதேச அளவில் 2012ஆம் ஆண்டில் சுரங்கத்துறை முதலீட்டில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? 81வது இடம். 2012 சுரங்கத்துறையில் முதலீட்டில் இந்தியாவுக்கு எத்தனை இடம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 81வது இடம். அடுத்து
31வது கேள்வி, வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 38. வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 38. தொழில்நுட்பத் துறையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுறை எது? 5G தலைமுறை. தொழில்நுட்பத் துறையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுறை எது? 5G தலைமுறை. அடுத்து 33வது கேள்வி, 160 ஆண்டுகள் பழமையான தந்தி சேவையை எந்த நாளோடு நிறுத்தி வைக்க பிஎஸ்என்எல் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது? ஜூலை 15. 120 ஆண்டுகள் பழமையான தந்தி சேவையை எந்த நாளோடு நிறுத்தி வைக்க பிஎஸ்என்எல் முடிவு செய்துள்ளது? ஜூலை 15. இந்த 32வது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. தொழில்நுட்பத்துறையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுறைனா 5G. சரி, அதை மறந்துடாதீங்க. 5G அப்படின்னு சொல்லல அது. அடுத்து 34வது கேள்வி, வாரன் ஹாஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1772. வாரன் ஹாஸ்டிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1772. அடுத்து 35வது கேள்வி, 36வது கேள்வி, லக்னோ எப்போது ஆங்கிலேயர் வசம் வந்தது? 1858. லக்னோ எப்போது ஆங்கிலேயர் வசம் வந்தது? 1858. சரியா, லக்னோ. அடுத்து 37வது கேள்வி வந்துட்டோம். ஆந்திர காளிதாசர் என்று போற்றப்படுபவர் யார்? அருளி குப்னா. அலுரி குப்பனா. ஆந்திரா காளிதாசர்ங்கிறது அலூரி குப்பனா அப்படிங்கிறவர் தான். ஆந்திரா காளிதாசர் என போற்றப்பட்டவர் யார்? அலூரி குப்பனா. 38வது கேள்வி, இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? கானிங் பிரபு. இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் யாரு? கானிங் பிரபு. டைக்ரீஸ் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது? 2000 கிலோமீட்டர். டைக்ரீஸ் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது? 2000 கிலோமீட்டர். 40வது கேள்வி, கர்னக் என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் தூண் எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் கொண்டது? 170 அடி நீளம், 138 அடி அகலம். 170 அடி நீளம், 138 அடி அகலம். கர்னக் என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் தூண் எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் கொண்டது? 170 அடி நீளம், 138 அடி அகலம் கொண்டது. அடுத்து, வர்த்தமானர் எத்தனை வருடங்கள் தனது கொள்கையை மக்களுக்கு பரப்பினார்? 30 வருடங்கள். வர்த்தமானர் எத்தனை வருடங்கள் தனது கொள்கையை மக்களுக்கு பரப்பினார்? 30 வருடங்கள். அமெரிக்காவின் மின்னிசோட்டா மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 வயது மேயரின் பெயர் என்ன? ராபர்ட் டப்ஸ். அமெரிக்காவின் மின்னிசோட்டா மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 வயது மேயரின் பெயர் என்ன? ராபர்ட் டப்ஸ். அடுத்து அவ்வளோதான் முடிக்க போகிறோம். 43வது கேள்வி, சுழற்சினை கொண்டு வட்டப்பாதையில் நீரினை தெளிக்கும் முறையினை டேஸ் என்கிறோம்? மைய சுழற்சி பாசனம். சுழற்சியினை கொண்டு வட்டப்பாதையில் நீரினை தெளிக்கும் முறையினை டேஸ் என்கிறோம்? மைய சுழற்சி பாசனம். அடுத்து 44வது கேள்வி, எத்தனை சதவீதம் ஆசியாவில் நெல் உற்பத்தியில் பங்கு டேஸ் பெறுகின்றது? 98%. எத்தனை சதவீதம் ஆசியாவில் நெல் உற்பத்தியின் பங்கு டேஸ் பெறுகின்றது? ஆசியாவில் 98%. பருத்தி டேஸ் மண்ணில் அதிகமாக விளைக்கின்றது? கரிசல் மண். பருத்தி அதிகமாக விளைக்கூடிய மண் கரிசல் மண். அடுத்து 46வது கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருக்கிறது? 478 பேர் தமிழ்நாட்டில்.
அடுத்து 47வது கேள்வி. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எவ்வளவு? 5%. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எவ்வளவு? 5%. அடுத்து 48வது கேள்வி. உலகில் உள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1933. உலகில் உள்ள மொத்த நாடுகளோட எண்ணிக்கை எவ்வளவு? 1933. புவியின் ஆரம் எவ்வளவு? 6380 கிலோமீட்டர். புவியின் ஆரம் எவ்வளவு? 6380 கிலோமீட்டர். அடுத்து 50வது கேள்வி. பரந்த தாழ்ந்த சமமான நிலப்பரப்பு எது? சமவெளி. பரந்த தாழ்ந்த சமமான நிலப்பரப்பு எது? சமவெளி. ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்குரிய ஜிகே. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து முக்கியமானதாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போன்ற டெய்லி ஜிகே கொஸ்டின் வந்து மார்னிங் போடுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஃபஸ்ட்டு ஜிகேல இம்பார்ட்டன்ட் வைஸை வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அதனால தான் இதை போடுறோம். ஸோ மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி குரூப் 1லேருந்து குரூப் 7க்கு இந்த ஜிகே யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. அதனால முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கடுத்து வேறு என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வந்துடும். ஸோ அதுவுமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நாளைய வகுப்பில் சந்திப்போம். ஓகேவா? ஓகே, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப குறைவான நேரத்தில் அதிகமான கேள்விகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா 20 மினிட்ஸ் இல்லை, அதுவும் 17 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அந்த மினிட்ஸ்லேயே நீங்கள் 50 குவைஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.